நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக சங்கீதம் 48 சங்கீதம் 9 ஒருவர் வாசியுங்கள். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையை குறித்து சிந்திக்கும்படியாக தேவன் தந்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே கிருபையோடு வந்தீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க போகிற சத்தியம் ஒவ்வொருடைய ஜீவிதத்திலேயும் பெரிதான கிருபையை ஆண்டவரே பொழிந்தருள பண்ணி ஆசீர்வதித்தள வேண்டும் என்று கர்த்தர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த சங்கீத பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது எதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதை குறித்து எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை என்ன செய்கிறோம்? சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட நாமும் கூட தேவனுடைய கிருபையை குறித்து தேவனுடைய ஆலயத்திலே சிந்திக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த 48 சங்கீதம் முழுவதும் சியோனை குறித்த ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. என்றாலும் தெய்வ பிள்ளையே, நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்படும் போது தேவனுடைய கிருபையை குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் தேவனுடைய கிருபையை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? தேவனுடைய இரக்கத்து நிமித்தமாகவே பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய கிருபை என்றால் என்ன? தேவனுடைய மகா பெரிதான இரக்கம்தான் தேவனுடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஈவுதான் தேவனுடைய கிருபை. அது ஒரு மனிதனிலே இருக்கக்கூடிய ஒரு தகுதியினாலோ ஒரு மனிதனிலே காணப்படக்கூடிய ஏதோ ஒரு விசேஷத்தினாலோ தேவன் கொடுப்பதல்ல. தேவன் தாம் சிருஷ்டித்த மனிதனின் மீது வைத்த அன்பினாலே என்ன செய்கிறார் என்றால், ஒரு மனிதனுடைய அழிவில் இருந்து ரட்சிக்கும்படியாக வெளிப்படுத்தக்கூடிய மகா பெரிய இரக்கம்தான் தேவனுடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நாம் இன்றைக்கு நிலை நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபையாக காணப்படுகிறது. நாம் இன்றைக்கு நிலை நின்று கொண்டிருப்பது தேவனுடைய மெய்யான கிருபையாய் இருக்கிறது. ஆகவேதான் 1 பேதுருவின் புஸ்தகம் 5 12 வாசிக்கிறோம், நீங்கள் நிலை நின்று நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நாம் இன்றைக்கு நிலை நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய மெய்யான கிருபையினால். ஒவ்வொரு மனிதனும் தேவ சமூகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் நிலை நின்று கொண்டிருப்பது தேவனுடைய கிருபையினால். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், எல்லாம் அவருடைய கிருபை என்று. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சபையை குறித்து படிப்போம் என்றால் தேவனுடைய சபையும் கூட எதன் மீது காணப்படுகிறதாம்? எதன் மீது நிலை நின்று கொண்டிருக்கிறதாம்? கிருபையின் மீது நிலை நின்று கொண்டிருக்கிறதாம். நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையிலே நிலை நிற்கிறோம் என்றால் மணவாட்டியாம் சபை கிருபையின் மீது நின்று கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12 வரும்போது அங்கே மணவாட்டியாம் சபையை குறித்து பரிசுத்த யோவான் எடுத்து உரைக்கும் போது 1 அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடங்களும் இருந்தன. இதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? சூரியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சந்திரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, 12 நட்சத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்படுத்தல் உண்டு. அது என்னவென்றால், சூரியன்
எதற்கு நிழலாட்டமாக காணப்படுகிறது என்றால் பிதாவாகிய தேவனுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சந்திரன் எதற்கு நிழலாட்டமாயிருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. 12 நட்சத்திரங்கள் என்பது எதற்கு நிழலாட்டமாயிருக்கிறது என்றால் 12 அப்போஸ்தலர்கள் கொடுத்த உபதேசங்களுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த சபையாம் ஸ்திரீ, இந்த மணவாட்டியாம் சபை எப்படி காணப்படுகிறாளாம்? அவள் எதை அணிந்திருக்கிறாளாம்? சூரியனை அணிந்திருக்கிறாளாம். அப்படியானால் பிதாவாகிய தேவனுடைய நீதியினால் அவள் அணிவிக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ நீதியினால் அவள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய பாதங்கள் எதன் மீது காணப்படுகிறது? சந்திரனின் மீது காணப்படுகிறது. சந்திரன் என்பது எதை காட்டுகிறது என்றால் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த சந்திரனானது வெளிச்சத்தை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுமாம்? சூரியனிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாம். தெய்வ பிள்ளையே, சூரியனாகிய அந்த பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திரனாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனை அவருடைய நீதிக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது குமாரனாகிய சந்திரனை எதற்கு ஒப்பிடலாம் என்றால் தேவனுடைய கிருபைக்கு ஒப்பிடலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இந்த கிருபை என்று சொல்லும் போது அதிலே தாழ்மை வெளிப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் தாழ்த்தினபடியால் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையாக சூழ்ந்திருந்தார். அப்படியானால் இன்றைக்கு சபை நிலை நின்று கொண்டிருக்கிறது என்றால் கிருபையின் மீது நிற்கிறது. இன்றைக்கு சபையாம் மணவாட்டியாம் ஸ்திரீயானவள் நிலை நின்று கொண்டிருக்கிறாள் என்றால் எதன் மீது நிலை நின்று கொண்டிருக்கிறாள் என்றால் சந்திரன் என்கிற கிருபையின் மீது நின்று கொண்டிருக்கிறாள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நடக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் உங்களுடைய பாதங்கள் சந்திரனின் மீது நிற்கிறது. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தெய்வ ஜனமாய் இருப்பீர்களானால் தேவன் உங்களை உன்னதங்களிலே நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னதங்களிலே நிலை நின்று கொண்டிருக்கிற நீங்கள் எதிலே நிலை நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கிருபை என்கிற சந்திரனிலே நிலை நின்று கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நீங்கள் சந்திரன் என்கிற கிருபையின் மீது நிலை நின்று கொண்டிருப்ப போது நீங்கள் அணிந்திருப்பது எது என்றால் பிதாவாகிய தேவனுடைய நீதியை அணிந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அப்படியானால் இந்த மணவாட்டியாம் சபை அலங்கரிக்கப்பட்டிருப்பது எதனால் என்றால் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். பிதாவினுடைய நீதி, குமாரனுடைய கிருபை, அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நாம் நிலை நின்று கொண்டிருப்பது தேவனுடைய கிருபையிலே இன்றைக்கு நிலை நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிற கிருபை அது தேவனுடைய மெய்யான கிருபை. வாசியுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான். நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. தேவனுடைய மெய்யான கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன?
தேவனுடைய மெய்யான கிருபைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீதுதான் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீதுதான் சபை நின்று கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நாம் நிர்மூலமாகாது இருப்பது எதனால் என்றால் கிறிஸ்துவின் மீது நின்று கொண்டிருப்பதினால். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. இயேசு கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையாய் இருக்கிறபடியால், அந்த கிருபையின் மீது நாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல்தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எரேமியா சொல்லும் போது சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், அவைகள் காலைதோறும் புதிதானவைகள், அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக நிலை நின்று கொண்டிருப்பது உண்மைதான். நீங்கள் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டிருப்பது உண்மைதான். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நிலை நின்று கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சில பலகீனங்கள் வரும்போது அந்த பலகீனத்திலே தேவனுடைய பலன் விளங்கும்படியாக தேவன் என்ன செய்கிறாராம், காலைதோறும் புதிய கிருபையை கட்டளையிடுகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலகீனம் வரும்போது தேவன் என்ன செய்கிறார், நீங்கள் கிறிஸ்துவின் மீது நிலை நின்று கொண்டிருக்கிறபடியால் உங்களுடைய பலவீனங்களை நீக்கும்படியாக ஒரு புதிய கிருபையை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த புதிய கிருபை வந்து இறங்கும் போது உங்களுடைய சகல பலவீனங்களும் நீங்களாக்கப்படுகிறது. உங்களுடைய சகல பலவீனங்களிலிருந்தும் தேவன் விடுதலை ஆக்குகிறார். உங்களுடைய சகல வியாதிகளிலிருந்தும் தேவன் குணமாக்குகிறார். உங்களுடைய சகல பலகீனங்களிலிருந்தும் தேவன் உங்களை சௌக்கியமாக்குகிறார். அவர் சௌக்கியமாக்குகிற யெகோவாவாக உன்னதத்திலிருந்து புதிய கிருபையை கட்டளையிடுகிறார். காரணம் என்ன? நீங்கள் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது நிலை நின்று கொண்டிருக்கிறபடியால். ஆகவேதான் நாம் பாடுகிறோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள் வருவதுண்டு. சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வருத்தங்கள் வருவதுண்டு. சில வேளைகளிலே உங்கள் வாழ்க்கையிலே பிரயாசங்கள் வருவதுண்டு. அந்த சமயத்திலே நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்திலே ஆண்டவரே நான் நிலை நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே சில சஞ்சலங்கள் வந்துவிட்டது, என்னுடைய வாழ்க்கையிலே சில வேதனைகள் வந்துவிட்டது என்று சொல்லி, ஆண்டவரே உம்மில் அல்லவா நான் நிலை நின்று கொண்டிருக்கிறேன்,
ஜெபிக்கிறேன். இந்த சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கும்படியாக நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறீரே, உம்முடைய சமூகத்திலிருந்து ஒரு புதிய கிருபையை கட்டளையிடும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களானால் அந்த சஞ்சலம், வேதனைகள் எல்லாம் நீங்கும்படியாக தேவன் ஒரு புதிய கிருபையை பொழிந்தருளுகிறார். ஆகவேதான் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. இப்பொழுது 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி என்ன செய்கிறார்? இறங்குகிறார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நீங்கள் சிறுமையாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் என்னை கைவிட மாட்டார். அவருடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு இரக்கம் காட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் மனப்பூர்வமாக என்ன செய்வதில்லை? சிறுமையாக்கி என்ன செய்வதில்லை? சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இப்படிப்பட்ட சில சஞ்சலங்கள், இப்படிப்பட்ட சில சிறுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக தேவனுடைய கிருபைக்காக காத்திராமல் நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தின்படி வேறு வழிகளிலே செல்வீர்களானால் அது உங்களுக்கு பெரிய வேதனையும் பெரிய சஞ்சலத்தையும் கொண்டு வந்துவிடும். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே சஞ்சலங்களும் வேதனைகளும் வரும்போது ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்காமல் உங்களுடைய சுய விருப்பத்தின்படி உங்களுடைய சொந்த வழியிலே நீங்கள் கடந்து சென்று அந்த சஞ்சலத்தில் இருந்தும் அந்த சிறுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில் இருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் சுய முயற்சியினாலே உங்களுடைய சுய வழியிலே கடந்து செல்வீர்களானால் அதனுடைய முடிவு பெரும் வேதனையாக காணப்படும் என்பதை வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், நான் கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே பெத்லெகேமிலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பெத்லெகேமிலே ஒரு பெரிய பஞ்சம். இந்த பெத்லெகேமிலே யார் வாழ்ந்து வருவது? நகோமி என்கிற ஸ்திரீ வாழ்ந்து வந்தாள். இந்த நகோமிக்கு புருஷன் காணப்படுகிறான், 2 ஆண் பிள்ளைகள் காணப்படுகிறார்கள், மருமக்கள் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, நகோமியினுடைய புருஷன் பேர் எலிமலேக். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தோடு அவள் எங்கே காணப்படுகிறாள்? பெத்லெகேமிலே வாழ்ந்து வருகிறாள். ஆனால் பெத்லெகேம் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அப்பத்தின் வீடு. பெத்லெகேமுக்கு பெயர் என்ன? அப்பத்தின் வீடு. ஆனால் அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமிலே இப்பொழுது ஒரு பெரிய பஞ்சம். ஆகவே எப்படியாகிலும் தேவன் எங்களை சந்திப்பார், தேவன் இப்படிப்பட்ட பஞ்ச சூழ்நிலையை மாற்றுவார், மீண்டும் இது ஒரு அப்பத்தின் வீடாக காணப்படும் என்று சொல்லி பெத்லெகேமிலே இருந்த ஜனங்கள் எல்லாரும் தேவன் குறைவை மாற்றி நிறைவாக்குவார், தேவன் தங்களை சந்திப்பார் என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? ஜனங்கள் எல்லாரும் காத்திருந்தார்களாம். தேவனுடைய கிருபைக்காக காத்திருந்தார்களாம், தேவனுடைய பதிலுக்காக காத்திருந்தார்களாம், தேவனுடைய மகா பெரிய இரக்கத்திற்காக காத்திருந்தார்களாம். ஆனால் நகோமி என்ன செய்தாள்? அவள் தேவனுடைய கிருபைக்காக காத்திராமல், தேவனுடைய பதிலுக்காக காத்திராமல் என்ன செய்தாள்? அந்த பஞ்ச சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அவள் எங்கே கடந்து சென்றாள் என்றால் மோவாப் என்கிற தேசத்திற்கு நேராக கடந்து சென்றாள். எல்லாரும் தேவன் தங்களை இதோ சந்திப்பார், தேவன் தங்களை போஷிப்பார், தேவன்
தங்களை கைவிடுவதில்லை என்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்த வேளையிலே நகோமி என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய புருஷனையும் பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு எங்கே போய்விட்டாள்? மோவாபிற்கு போய்விட்டாள். நடந்தது என்ன தெரியுமா? சில காலத்திற்குள் என்ன சம்பவித்தது என்றால், அவள் தன்னுடைய புருஷனாகிய எலிமலேக்கை இழந்தாள். அவன் மரித்து போனான். அவள் தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் கூட என்ன செய்தாள் என்றால் இழந்து போனாள். 2 ஆண் பிள்ளைகளும் என்ன செய்து விட்டார்கள்? இறந்து போய்விட்டார்கள். இப்பொழுது அவள் கணவனையும் இழந்து, 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்து, 2 மருமக்களோடு வேதனையோடு வெறுமையாக மோவாபிலே நின்று கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அவள் ஒரு செய்தி கேட்கிறாள். என்ன செய்தி தெரியுமா? பெத்லெகேமை தேவன் சந்தித்தார். பெத்லெகேமை தேவன் சந்தித்தார். பெத்லெகேமிலே உள்ள பஞ்சம் நீங்கினது. தேவன் அங்கே இருந்த ஜனங்களை சந்தித்தார். தேவன் தம்முடைய கிருபையை கட்டளையிட்டார் என்கிற ஒரு செய்தி மோவாபிலே இருந்த நகோமி கேள்விப்பட்டாள். அப்பொழுது அவளுடைய அறிக்கை என்னவா இருந்தது தெரியுமா? நான் நிறைவுள்ளவளாக கடந்து வந்தேன், நான் வெறுமையாக திரும்பி செல்கிறேன். அப்படியானால் பாருங்கள், பெத்லெகேமிலே பஞ்சம் வந்த நாளிலே நகோமி நிறைவுள்ளவளாய் இருந்திருக்கிறாள். நிறைவுள்ளவளாய் இருந்த நகோமி மற்ற ஜனங்கள் எல்லாரும் காத்திருந்த வேளையிலே தான் பொறுமையோடு தேவனுடைய கிருபைக்காக காத்திராமல் தன்னுடைய சொந்த சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்டு ஒரு சுய வழியை தெரிந்து கொண்டு அந்த சுய வழியிலே அவள் மோவாபிற்கு கடந்து சென்றாள். அது அவளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை, அது அவளுக்கு சாபமாய் முடிந்தது. அது அவளுடைய வேதனையை நீக்கவில்லை, அது பெரும் துயரமாக மாறினது. தெய்வ பிள்ளையை வாசியுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து என்று பார்க்கிறோம். அப்படியானால் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? அவள் மீண்டும் மோவாபிலிருந்து எதை நோக்கி வருகிறாள்? பெத்லெகேமை நோக்கி வருகிறாள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் மணவாட்டியாம் சபையா இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் மீது நிலை நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உன்னத ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பாதங்கள் சந்திரனின் மீது காணப்படுகிறது ஆவிக்குரிய பிரகாரமாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்களும் பிரயாசங்களும் வருகிறது என்றால் நீங்கள் உங்களுடைய சுய புத்தியின்படி சுய வழியிலே சென்று பெரிய வேதனையை ஈட்டிக் கொள்ளாமல் நீங்கள் நிலையில் நின்று கொண்டிருக்கிற கிருபை, தேவனுடைய மெய்யான கிருபை என்று எண்ணி உங்களுக்கு வந்த வேதனைகள் சஞ்சலங்களில் இருந்தெல்லாம் தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவர் என்கிற நிச்சயத்தோடு அந்த பெத்லெகேமிலே ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபைக்காக காத்திருந்தது போல நீங்களும் காத்திருப்பீர்களானால் காத்திருக்கிற உங்களுடைய கண்கள் பூரிப்பாகும். தேவன் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகவேதான் ஒரு வசனம் உண்டு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து நீ கர்த்தருக்கே காத்திரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசித்து பாருங்கள். இப்பொழுது நகோமி பெத்லெகேமை நோக்கி வரும்போது அவள் கொடுக்கிற சாட்சி எப்படி இருக்கிறது? 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் நிறை உள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிலேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். எப்படி போனேன்? நான் நிறைவுள்ளவளாய் போனேன். யார் மேல பழிய போடுறா?
கர்த்தர் மேல. இன்னைக்கு ஜனங்கள் அதான் பண்றாங்க. கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது நின்று கொண்டு தாங்கள் தங்களுடைய சுய புத்தியிலே சாய்ந்து தாங்கள் தங்களுடைய சுய வழியிலே போய் சில காரியங்களை இழந்து போய் திருப்பி அப்பத்தின் வீட்டிற்கு நேராக வரும்போது சொல்வது என்ன? தங்களை அல்ல அவர்கள் குறை சொல்வது. யாரை குறை சொல்கிறார்கள்? கர்த்தரை குறை சொல்கிறார்கள். அதுதான் இந்த நகோமியும் செய்யறார். அது எவ்வளவு பெரிய பாதகம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இன்னும் அழுத்தி சொல்றா, கர்த்தர் என்னை என்ன செஞ்சுட்டாரு? சிறுமைப்படுத்தி. சர்வ வல்லமை உள்ள தேவன் நகோமியை என்ன செஞ்சுட்டாரு? கிளேசப்படுத்தி இருக்கையில் என்று சொல்லுகிறாள். தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகும் போது சில வேளைகளிலே அப்பத்தின் வீட்டிலே சில குறைவுகள் உண்டாயிருக்கும் போது நீ அந்த தேவ சமூகத்தை விட்டு உன்னுடைய சுய வழியிலே செல்லும் போது அது உனக்கு இன்பமாக தான் காணப்படும். ஆனால் அங்கே போய் எல்லாவற்றையும் இழந்த பிறகு உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, உன்னுடைய நித்திய ஜீவன், உன்னுடைய கிருபை எல்லாவற்றையும் இழந்து விட்டு நீ மீண்டுமாக பெத்லேகேம் நோக்கி வரும்போது உன்னுடைய இருதயத்துல எல்லாம் யார் மீது கோபம் காணப்படும் என்றால், உன்னை படைத்த தேவன் மீது நீ எரிச்சலாயிருக்கிறாய். ஆகவே இந்த சத்தியத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில அப்படியெல்லாம் நீ ஓடணும்னு நினைச்சேன்னா இந்த நாள்ல ஒரு நல்ல தீர்மானம் பண்ணு. என்ன தீர்மானம் பண்ணுன்னா, ஆண்டவரே, நான் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறேன். நான் அப்பத்தின் வீட்டுல இருக்கிறேன். நல்ல ஜீவ அப்பத்தை புசித்து கொண்டே இருக்கிறேன். ஏதோ சில குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறபடியினால் நான் மோவாபை நோக்கி ஓடாதபடி என்னுடைய இதோ கால்களுக்கு ஆண்டவரே நீர் காவல் வைத்து என்னுடைய கால்கள் அந்த சந்திரனாகிய கிறிஸ்துவாகிய கிருபையிலே என்றென்றும் நிலை நிற்க கிருபை தாரும். முரலிலியா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நான் காத்திருக்கும் போது ஏற்ற வேளையிலே தேவன் அந்த குறைவை நீக்கும்படியாக ஒரு புதிய கிருபையை கட்டளையிடுவார். முரலிலியா சொல்லுவோமா? அப்பொழுது என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். முரலிலியா சொல்லுவோமா? என் கண்ணீர் மாறும், என் வேதனைகள் நீங்கும். முரலிலியா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நாம் எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். முரலிலியா சொல்லுவோமா? அதைத்தான் நாம் அதிலே கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வார்? இறங்குவார். ஒருவேளை நகோமி சொல்லுகிறபடியே ஆண்டவரே அவளை சஞ்சலப்படுத்தி இருந்தாலும் கூட ஒருவேளை ஆண்டவர் நிரந்தரமாக கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆம் தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் சங்கீதம் 37 சங்கீதம் 7 வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும் போது எழுதுகிறார், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திரு, அவருக்கே நீ காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் என்ன செய்யாதே. சரி, பெத்லெகேமிலே வாழ்ந்து வந்த நகோமிக்கு ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் எதனால் உண்டாயிற்று என்பதை குறித்து எழுதப்படவில்லை. இங்கே இன்னொரு காரியத்தை தாவீது சொல்லுகிறார். நீங்க எல்லாம் நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து வரும்போது திடீர்னு ஒரு மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில எங்கிருந்தோ வந்து என்ன செய்யறான்னா ஏதோ ஒரு தீவினையை செய்யறான். அததான் தாவீது சொல்லுகிறார். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீவினை எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு தீவினையை செஞ்சுட்டு போயிடுறானா உனக்கு உடனே என்ன வரும்? ஒரு எரிச்சல் வரும். யார் மேல? அந்த மனுஷன் மேல. அப்ப உடனே அந்த மனுஷன் மேல என்ன வருது? எரிச்சல் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதன் மீது நின்று கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது நீ ஒரு உன்னத ஜீவியம் செய்து கொண்டு வருகிறாய். உன்னத ஜீவியம் செய்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே, அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தீவினையை செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே எரிச்சல் என்கிற சுபாவம்
உன்னிலே பிரவேசியாதபடி நீ என்ன செய்யணுமா? உடனே அந்த மனுஷன் மேல ஒரு எரிச்சல் வராதபடி, ஆண்டவரே அந்த எரிச்சல் எனக்குள்ள வராதபடி ஒரு புதிய கிருபையை கட்டளையிடும்னு சொல்லி வேண்டும் போது, அதற்காக நீ காத்திருக்கும் போது, அதற்காக நீ அமர்ந்திருக்கும் போது, அந்த எரிச்சலே இல்லாதபடி ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பிடுவார். இதெல்லாம் மனுஷன் கொடுக்கிற காரியம் அல்ல, இது தெய்வத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரம் தான். இன்னைக்கு நான் ஒரு மனுஷனை பார்த்துட்டு, சரி அந்த மனுஷன் உனக்கு விரோதமா தீவினைய செஞ்சுட்டான் பிரதர், மன்னிச்சுக்கோங்கன்னா அவருடைய இருதயம் எல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்? மன்னிச்சுக்கோங்க பிரதர்னு. உடனே அந்த எரிச்சல் நின்றுமா? நிக்காது. ஆனா ஆண்டவரே அந்த சகோதரனுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல் வராதபடி பரத்திலிருந்து நீர் ஒரு கிருபையை அனுப்பும் என்று சொல்லும் போது, தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அனுப்பினாரானால் அந்த எரிச்சல் எங்க இருக்காது? இருதயத்துல இருக்காது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஏன்னா நீ கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல நின்று உன்னத ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நான் சஞ்சலம் ஒரு மனிதனால் வந்திருந்தாலும் கூட, நீ அந்த கோபம் உன்னுடைய இருதயத்திலே வராதபடி நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கென்று காத்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு புதிய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலனுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆகவேதான் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை என்ன செய்து விடு? விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை நீ நெகிழ்ந்து உக்கிரத்தை என்ன செஞ்சிரு? விட்டுவிடு. எப்படி விட முடியும்? எரிச்சல் வருதே, அந்த எரிச்சலை எப்படி விடுறது? ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய கிருபைய அனுப்பும் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு நாளும் இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டுமாம். ஒரு முறை தாவீது என்ன செய்தானாம்? துன்மார்க்கர்களை எல்லாம் நோக்கி பார்த்தானா. அது பார்க்கவே கூடாது, அவன் பார்த்துட்டான். யார நோக்கி பார்த்துட்டான்? துன்மார்க்கர்களை எல்லாம் நோக்கி பார்த்து விட்டான். பார்த்த போது அந்த துன்மார்க்கர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களாம்? சுகமாக, நல்ல சொகுசாக, ஆடம்பரமாக அவர்கள் வாழ்ந்து வருவதை பார்த்த போது தாவீதனுடைய இருதயத்துக்குள்ள என்ன வந்துருச்சான்? பெரிய பொறாம வந்துருச்சான். என்ன வந்துருச்சு? பொறாம. ஆண்டவரே, நீதிமான்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த துன்மார்க்கன் எல்லாம் எவ்வளவு சொகுசாக, எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகத்துல ஒரு தெய்வம் உண்டா? சிலர் கேட்பாங்கல்ல, கண் காண்கிற ஒரு தெய்வம் உண்டா? காது கேட்கிற ஒரு தேவன் உண்டா?
செயல்படுகிற தெய்வம் உண்டா என்று கேட்கிற மனிதர்களை பார்த்திருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா அப்படி கேட்கிறாங்க? துன்மார்க்கர்களை பார்த்து விட்டார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, பலனே கிடைச்சிருக்காது. ஆனா அவன் துன்மார்க்கத்தனத்துல பெரியவனா இருந்திருப்பான். பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பெரிய பொறாமை. ஆண்டவரே, இதெல்லாம் நியாயம்தானா? என்ன கேக்குறான்? நியாயம்தானா? இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு கடவுள் இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி. உடனே என்ன ஆயிருச்சான்? பொறாமைன்ற ஒரு குணம் தாவீதுக்குள்ள வந்த உடனே தாவீதனுடைய கால் கொஞ்சம் வலிக்கிருச்சான். தாவீதனுடைய கால் என்ன செஞ்சிருச்சு? எங்க அந்த வழுக்குச்சு? கிருபையிலிருந்து என்ன செய்யுது? உடனே அவன் என்ன செஞ்சுட்டான்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகி, ஓ, என்னுடைய இருதயத்துக்குள்ள பொறாம வந்ததுனால என் கால் என்ன செய்யுது? சறுக்குதுன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமே துன்மார்க்கனே என்ன செய்ய மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஆண்டவரே, என் கால் இனிமே என்ன செய்ய வேண்டாம், வழுக்க வேண்டாம். என்னுடைய கால் எதிலே நின்றால் போதும்? கிருபையிலே நின்றால் போதும். வாசியுங்கள் சங்கீதம் 73 சங்கீதம் 2-3 வசனத்தை. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. பாருங்க, அவன் சொல்றான், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு என்று சொல்லிறான். ஏன் தப்பிட்டு? முதல்ல சறுக்கிறதுக்கு காரணம் என்ன? எதை பார்த்துட்டான்? துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கனை பார்த்துட்டான், வீம்புக்காரர்களை பார்த்துட்டான். பார்த்த உடனே இவனுக்குள்ள பொறாம வந்துருச்சு. கால் என்ன செய்யுது? சறுக்கிருச்சு. உடனே அவன் என்ன செஞ்சுட்டான்? ஜாக்கிரதை உள்ளவனாக தன்னுடைய கண்களை வேறு பக்கமாக ஆண்டவருக்கு நேராக திருப்பி இருப்பான். சொல்றான், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, என் காலு லேசா ஸ்லிப் ஆச்சு, ஆனா நான் மீண்டுமாக காலை எடுத்து எங்க வச்சுட்டேன்? கிருபையின் மீது வைத்து கொண்டேன். நகோமி மாதிரி பெரிய இழப்பு யாருக்கு வரல? தாவீதுக்கு வரல. உன் காலு கொஞ்சம் விலகும் போதே, கிருபையை விட்டு விலகும் போதே நீ ஜாக்கிரதையா இருந்துகிட்டேன்னா தேவன் மீது நீ சார்ந்து கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே தெய்வ ஜனமே, நீ கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது, கிறிஸ்துவாகிய கிருபையின் மீது உன்னத ஜீவியம் செய்கிறவனாக, உன்னத ஜீவியம் செய்கிற சகோதரியாக சந்திரனின் மீது நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. ஆகவேதான் புலம்பலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எரேமியா சொல்லுகிறான், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரும்போது, சில கஷ்டங்கள் வரும்போது, சில பிரயாசங்கள் வரும்போது, சில வேதனைகள் வாழ்க்கையில வரும்போது, ஆண்டவரே நான் உம்முடைய கிருபையின் மீது நின்று கொண்டிருக்கிறேன். தேவனே, கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட சில கஷ்டங்கள் வந்து விட்டது, நான் உமக்காக காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. Praise the Lord. கர்த்தருக்கு காத்திருப்போர், oh Lord, அது வெட்கப்பட்டு போவதில்லை. Praise the Lord. கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லை
வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என்னிடத்திலே சில ஜெப குறிப்புகள் வந்திருக்கிறது. என்னுடைய கணவன்மார் குடிகாரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் குடிப்பழக்க வழக்கத்திலிருந்து நிற்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். நான் ஆண்டவர்கிட்ட என்னன்னு ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, நல்ல ஒரு மருந்து அனுப்புனா ஜெபம் பண்ண முடியும்? இல்ல ஆண்டவரே, அந்த குடியிலிருந்து விலகும்படியாக ஒரு புதிய கிருபையை என்ன செய்யும்? கட்டளையிடும் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நீங்களும் அதே ஜெபத்தை செய்யணும். ஆண்டவரே, என்னுடைய கணவனார் குடிப்பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும்படியாக ஆண்டவரே அவருடைய ஜீவியத்திலே ஒரு புதிய கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அவருடைய கிருபையினால் கூடாதது ஒன்றுமில்லை. Praise the Lord. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவே நான் எதை குறித்து சிந்திக்கிறேன்? உம்முடைய கிருபையை குறித்தே சிந்திக்கிறேன். உம்முடைய கிருபை இல்லாதிருந்தால் நான் நிர்மூலமாக்கப்பட்டிருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் சங்கீதம் 86 சங்கீதம் 13 வசனத்திலே தாவீது அழகாக சொல்லுகிறார், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன செய்து விட்டீர்? தப்புவித்து விட்டீர். தெய்வ பிள்ளையே, தாவீதுக்கு ஏன் தெரியுமா அப்படி ஒரு சிந்தனை ஆலயத்துல கிருபையை குறித்து? ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில கிருபைய கட்டளையிடவில்லை என்றால் தாவீது எங்க போயிருப்பானா? தாழ்ந்த பாதாளத்துக்கு போயிருப்பானா? ஆனா தாழ்ந்த பாதாளத்திற்குள் போகாதபடி தேவன் அவனை மீட்டபடியால் அவன் தேவாலயத்துல உட்கார்ந்து பொன்னை குறித்தோ வெள்ளியை குறித்தோ ஆஸ்தியை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ சிந்திக்காமல் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாராட்டின பெரிதான கிருபையை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் கூட வரும் நாட்களிலே சொல்ல வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இன்ன சந்தர்ப்பங்களில் எல்லாம் பெரிதான கிருபையை கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பாராட்டின கிருபை பெரியது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நாங்க தாழ்ந்த பாதாளத்துக்கு போகல. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேவ சமூகத்திலே சந்தோஷத்தோடு அல்லேலூயா கோஷத்தோடு ஸ்தோத்திர பலிகளோடு தேவ பிரசன்னத்திலே நீ காணப்படுகிறாய் என்றால் அது உன்னுடைய தகுதி அல்ல, அது தேவனுடைய கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாம் ஆதாம் ஏவாள் சந்ததியில வந்தவங்க தான். நமக்குள்ளே பாவம் காணப்பட்டது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவை சாத்தானுடைய கரத்திலிருந்து பறித்து எடுத்து இந்த ஆத்துமா எனக்கே உரியது என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு விலையேற பெற்ற கிரயத்தை செலுத்தி, அந்த கிரயம் என்ன? அவருடைய சொந்த இரத்தம், அவருடைய சொந்த ஜீவனை கிரயமாக செலுத்தி நம்முடைய ஆத்துமாவை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது எதனால் உண்டானது? எதனால் உண்டானது? உங்கள்ட்ட ஏதாவது தகுதி இருந்ததா? ஒண்ணும் இல்ல, ஆண்டோடைய கிருபை தான். அதனாலதான் சங்கீதக்காரன் 49 சங்கீதம் 9 வசனத்திலே சொல்கிறான், அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. அது என்ன அர்த்தம்? அவர்களுடைய ஆத்தும மீட்பு அருமையாயிருக்கிறது, ஆனா அது ஒருபோதும் முடியாது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்தும மீட்பு அருமையாயிருக்கிறது அப்படின்னா என்ன? எந்த ஒரு தகுதி இல்லாட்டினாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதெல்லாம் ஆத்தும மீட்புக்கு தகுதியானது அல்ல. ஆனால் தேவன் அந்த ஆத்துமா மீது வைத்த அன்பினாலே, இரக்கத்தினாலே என்ன செஞ்சிட்டாரு? இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் எனக்கு அருமையான புத்திரன் என்று சொல்லி, சாத்தானே இனிமேல் இந்த ஆத்துமாவுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஆத்துமாவுக்காக நான் கிரயத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி ஜீவனை கொடுத்து அந்த ஆத்துமாவை மீட்டு இருக்கிறார். அந்த
ஆத்தும மீட்பு அருமையானது, அது ஒருபோதும் முடியாது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது பணத்தால் முடியாது, அது பதவிகளால் முடியாது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமானால், மீட்கப்பட வேண்டுமானால், அது பணத்தினாலோ பொருளினாலோ அல்ல, அது தேவனுடைய கிருபையினாலும். ஆம் தெய்வப்பிள்ளையே, அதைதான் நாம் ஐஸ்வர்யவானுடைய உவமையிலே படித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு லாசருவும் காணப்பட்டான். ஆனால் அவனுக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருந்தும் கூட அந்த ஐஸ்வர்யம் அவனை எங்கே கொண்டு போகவில்லை? பரலோகத்திற்கு கொண்டு போகவில்லை. ஆனால் லாசருடைய எந்த ஒரு ஐஸ்வர்யமும் காணப்படவில்லை. ஆனால் அவனுடைய ஆத்துமா யாருடைய கரத்திலே காணப்பட்டது? தேவனுடைய கரத்திலே காணப்பட்டது. எதனால்? தேவனுடைய கிருபையினால். அதன் நிமித்தமாக அவன் மரித்த போது யாருடைய மடியிலே காணப்பட்டான்? ஆபிரகாமுடைய மடியிலே, பரலோக பரதீசிலே காணப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்த தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தேடி வந்தபோது எப்படி தேடி வந்தார்? கிருபையோடும் சத்தியத்தோடும் தேடி வந்தார். வெறுங்கையா வரல. தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நீ சந்தித்தாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு உன்னை சந்தித்தாரா? சந்தித்த போது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதா? ஆத்ம மீட்பு ஏற்பட்டதா? ஆத்ம ரட்சிப்பு உண்டானதா? உன்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்கினதா? அதுக்கு காரணம் தேவனுடைய கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது தேவன் உன்னை எப்படி பார்ப்பார்? கிருபை பெற்றவனே வாழ்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கிருபை பெற்றவளே வாழ்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் ஒரு கள்ளன் என்ன செய்தானாம்? எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போய் கொண்டிருந்த ஒரு மனிதனை பிடித்து என்ன செய்து விட்டான்? குற்றுயிராக்கி விட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே ஒரு மனிதன் எங்கே காணப்படுகிறான்? எருசலேமிலே காணப்படுகிறான். நல்ல இடத்துல காணப்படுகிறான். எப்படி நகோமி பெத்லெகேமிலே காணப்பட்டாளோ அதே போல இந்த மனிதன் எங்க காணப்படுகிறான்? எருசலேம் தேவனுடைய சபையில காணப்படுகிறான். ஆனா எதையோ பார்த்துட்டான். எதை பார்த்துட்டான்? ஏதோ அவனை என்ன செஞ்சிருச்சுன்னா இழுத்துருச்சு. அவன் எங்க போறான்? நகோமி எங்க போனா? மோவாபை நோக்கி சென்றது போல இவன் எங்கே போகிறான் என்றால் எருசலேமை விட்டு விட்டு எங்கே போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். என்ன உண்டாயிற்று? வழி அருகே யாரு பிடிச்சிட்டாரு? கள்ளன் அவனை பிடித்து அவனை அடித்து அவனை என்ன செய்து விட்டான்? குற்றுயிராக்கி விட்டான். குற்றுயிராக்கப்பட்டு இப்ப அவன் வழியில கடக்கிறான். யாருமே காப்பாற்றுவதற்கு இல்ல. இவன் ஏன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனான்னா, எரிகோ பாவம் செய்கிற இடம். அது பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாவம் அவனை ஏதோ ஒரு விதத்துல இழுத்துருச்சு. போற வழியில யாரு பிடிக்கிறது? கள்ள பிடிச்சு என்ன செஞ்சுட்டான்? வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து அடித்து குற்றுயிராக்கப்பட்டு போட்டுட்டான். யாருமே ஒத்தாசைக்கு வரல. இப்பொழுது யார் வர்றான் தெரியுமா? ஒரு ஆசாரியன் நல்ல அங்கி போட்டுட்டு வர்றாரு. ஆசாரியன் எதை காட்டுகிறது என்றால் பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்களை காட்டுகிறது. இந்த ஆசாரியன் பார்க்கிறான், குற்றுயிரா யார் கிடக்கிறது? ஒரு மனிதன் கிடக்கிறான். யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். எருசலேம்ல இருக்க வேண்டியவன் எங்க கிடக்கிறான்? வீதியோரத்துல கிடக்கிறான். எதை பார்த்ததுனால? எரிகோவை பார்த்ததுனால, பாவத்தை பார்த்ததுனால. அந்த ஆசாரியன் ஏதாவது உதவி செஞ்சானா? பாரம்பரியம் மிக்கவன். அவன் என்னமோ பார்த்தும் பார்க்காதவன் மாதிரி என்ன செஞ்சுட்டான்? அப்படியே போயிட்டான். அடுத்தது யாரு வர்றது? லேவியன் வருகிறான். மொராலிட்டி, ரொம்ப மாரல் லைஃப், நல்ல சன்மார்க்கமான ஒரு ஜீவியம் செய்கிறவன் தான் லேவியன். அவனும் பார்த்தான், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன செஞ்சுட்டான்? ஒதுங்கி போயிட்டான். ஆனா கடைசியாக தற்செயலாக அல்ல, ஒரு தேவ திட்டத்தோடு அந்த வழியாக யார் வருகிறது? நல்ல சமாரியன் வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சமாரியன் என்ன செய்கிறார் என்றால், ஏதோ ஒரு விதத்துல இவன் எரிகோவை பார்த்துட்டானேன்னு மனதுருக்கத்தோடு அவன் பக்கத்துல உட்கார்ந்து அவனுக்காக கண்ணீர் விட்டு, அந்த ஆத்துமா அழிந்து போக கூடாதேன்னு அலறி துடித்து அவனுக்காக கண்ணீர் விட்டு அழுது, அவனிலே எண்ணெய் வார்த்து
அவனை தோளின் மீது சுமந்து, ஓ நான் அல்லவா இந்த ஆத்துமாவுக்காக கிரயம் கொடுத்தேன், இந்த ஆத்துமா எரிகோவை பார்த்து விட்டதே, விழுந்து விட்டதே என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு தோளின் மீது போட்டு எங்கே கொண்டு வருகிறார் என்றால் சத்திரத்துக்கு கொண்டு வருகிறார், மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார், மீண்டும் சபைக்கு கொண்டு வருகிறார். அங்கே கொண்டு வந்து இரவு முழுவதும் கண் விழித்து அவனை பார்த்து அவனை காயங்கட்டி விடிந்த பிறகு சத்திரக்காரனை பார்த்து சொல்லுகிறார். யார் அந்த சத்திரக்காரன்? அவன்தான் சபையில இருக்கிற ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன்ட்ட 2 காசை கொடுக்கிறாரு. அந்த 2 காசு என்ன தெரியுமா? ஆண்டவர் கொண்டு வந்த கிருபையும் சத்தியமும். ஊழியக்காரன் கையில இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, தேவனால் கொடுக்கப்பட்டிருப்பது கிருபையும் சத்தியமும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஊழியக்காரனே, இவன் தெரியாம எரிகோவை பார்த்து சபையை விட்டுட்டு போயிட்டான். போற வழியில கள்ளையும் புடிச்சு என்ன செஞ்சுட்டான்? அடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான். நல்ல சமயமா நான் அந்த வழியா போனேன், தூக்கி கொண்டு வந்திருக்கேன். மீண்டுமாக அவனை என்ன செய்வோம்? ஒரு முறை கூட அவனை உயிர் மீட்சி, ஒரு ஆத்ம ரட்சிப்பு, மீண்டுமாக அவனை என்ன செய்வோம்? அவனை நிலை நிறுத்துவோம் என்று சொல்லி சத்திரக்காரனிடத்திலே 2 காசு கிருபையும் சத்தியத்தையும் கொடுத்து, நான் மீண்டும் வருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் மீண்டும் வரும்போது இந்த ஆத்மாவுக்கு நீதான் பொறுப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தியத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆத்மா நஷ்டப்பட்டா தேவன் ஏன்ட்டதான் கணக்கு கேட்பாரு. என்ன ஊழியக்காரனே, கிருபையும் கொடுத்தேன் சத்தியத்தையும் கொடுத்தேன், ஆத்மா பாதாளத்துக்கு போயிருச்சேன்னு கேட்பாரு. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. அது ஒருபோதும் முடியாது, பணத்தினாலும் முடியாது, பதவியினாலும் முடியாது, தேவன் கொடுத்த கிருபையினால் தான் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ கேட்டு கொண்டிருக்கிற சத்தியத்தினால் தான் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார், வந்து ஒரு கணக்கு கேட்பாரு. சபை விசுவாசிகளே, ஊழியக்காரன் கையில கொடுத்த கிருபையும் சத்தியத்தையும் வைத்து உங்களை நல்ல காயம் கட்டினானா? உங்களை நல்ல போஷித்தானா? உங்களை பூர்ணத்துக்கு நேராக வழி நடத்தினானா என்று கேட்க போகிறார். ஆண்டவரே, ஆம், எங்களுக்கு கிருபையை வெளிப்படுத்தினார், எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார், நாங்கள் ஆத்தும மீட்பை பாதுகாத்து கொண்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதோ நான் இன்னொரு கிருபையை கொடுக்கிறேன், அது உங்கள் சரீர மீட்புக்குரிய கிருபை. உங்களுடைய சரீரம் மீட்கப்படும், நீங்கள் ஆண்டவருடைய சந்நிதியிலே காணப்படுவீர்கள். கண்களை மூடுவோம் தெய்வ பிள்ளையே. தேவனே, உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய கிருபையையே சிந்திக்கிறோம். தேவனே, உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய கிருபையையே சிந்திக்கிறோம். ஆம், நல்ல சமாரியன் நம்மை தேடி வந்தார், நம்முடைய காயங்களை எல்லாம் கட்டினார், நம்மை உடுத்து வைத்தார், நம்மை தோளின் மீது சுமந்தார், நம்மை தேவ சபையாகிய சத்திரத்திலே கொண்டு வந்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நாம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக செல்ல வேண்டியவர்கள். அதை எண்ணி உலகம் பிசாசு மாம்சத்திற்கு இடம் கொடாதபடி நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வோம். உங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசுத்தம் அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய கிருபையினால் உண்டானது. நீ இன்றைக்கு நிலை நின்று கொண்டிருப்பது தேவனுடைய மெய்யான கிருபை. நீ நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய மெய்யான கிருபை. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அனைத்து கண்டாரே,
இயேசு என்னை தேடி வந்தாரே. Praise the Lord. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அருகில் வந்தாரே, மனதுருகினாரே. அருகில் வந்தாரே, மனதுருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே.
நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சுய வழியிலே சுய புத்தியை சார்ந்து சென்றது போல, அந்த நகோமி பெத்லேகேமை விட்டு மோவாபை நோக்கி சென்றது போல, தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து சொந்த வழியிலே யாரும் கடந்து செல்லாதபடி தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வரக்கூடிய மனிதர்கள், அவர்கள் மீது உங்களுக்கு எரிச்சலோ கோபமோ வராதபடி உங்களுடைய கால் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு சறுக்கினது போல சறுக்காதபடி தேவனிடத்திலிருந்து புதிய கிருபை அவ்வப்போது பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகுப்பனே, இந்த நாளிலே தேவரீர் வெளிப்படுத்தின விலையேறப்பட்ட சத்தியத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் இந்த நாளிலே தேவாலயத்திலே உம்முடைய கிருபையை குறித்து சிந்திக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அந்த நகோமியை போலவோ, ஆண்டவரே அந்த எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போன மனிதனை போலவோ நாங்கள் கர்த்தாவே வழிதவராதபடி, நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளாதபடி, ஆண்டவரே நாங்கள் என்றென்றைக்கும் கிறிஸ்துவாம் அஸ்திபாரத்திலே நிலைத்து நின்று எங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய காரியங்களிலே நாங்கள் புதிய கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்று, ஆண்டவரே என்றென்றைக்கும் உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய கிருபையை சிந்திக்க ஆண்டவர்தாமே அனுகிரகம் செய்தள்ளும். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை ரட்சித்தீர். ஆண்டவரே அது பணத்தினாலோ பொருளினாலோ பதவியினாலோ அல்ல, அது உம்முடைய விலையேறப்பெற்ற கிருபை என்பதை இந்த நாளிலே விளங்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஸ்துதிகன மகிமையாவும் நேரிடும். தேவனே, உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடும் சத்தியத்தோடும் புதிய கிருபையோடும் அனுப்புகிற தயவுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.